அனைவருக்கும் வணக்கம். இன்று யோகா பகுதியில் பார்க்கக்கூடியது வந்து மூச்சு பயிற்சி வந்து பார்க்க போகிறோம். இது எதுக்காக அப்படின்னா டைஜஷன் சரியாக ஆகாமல் இருக்கிறது, அதாவது வந்து வயிறு உப்பசனமாக இருக்குது, நெஞ்சு கரிச்சலாக இருக்குங்கிற மாதிரி இருக்கும்போது தான் நம்ம இந்த பிராணாயாமம் செய்யும் போது பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து டைஜஷன் வந்து நடந்துடும். இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த பகுதியில் வந்து நம்ம இரண்டு பார்க்க போகிறோம். இரண்டு மூச்சு பயிற்சி வந்து பார்க்க போகிறோம். ஒன்று வந்து சூரிய நாடி, இன்னொன்று வந்து கபாலபதி. இது ரெண்டுமே எப்படி பண்ணுறது நம்ம பார்த்துடலாம். இதிலே வந்து நமக்களோட இந்த மூக்கில் பகுதியில் வந்து இந்த இடது பக்கத்தில் இருக்கிறது வந்து இடநாடி, வலது பக்கத்தில் இருக்கிறது பிங்கள நாடி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அதுலேயே வந்து நம்ம இடது நாடியே வந்து சந்திர நாடின்னு சொல்லுவோம். அதாவது வந்து நம்மளோட நிலவுக்கு வந்து பண்ணுவோம். அதனால அது ரொம்ப கூலான ப்ராசஸ் வந்து போகும். அதே மாதிரி வலது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சூரிய நாடி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஹீட்டு, இது வந்து கூலு, இது வந்து ஹீட்டாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து சொல்கிறோம். இந்த மூணு முக்கியமான நாடிகள் இருக்குது. இடநாடி, பிங்கள நாடி, சூஷ்ம நாடி. இது ரெண்டுமே இப்படி வளைஞ்சு இப்படி போயிட்டு மேலே வந்து நிற்கிறது தான் அது வந்து சூஷ்ம நாடின்னு வந்துட்டு நம்ம சொல்லுவோம். இப்போ வந்து நம்ம சூரிய நாடி வந்து நம்ம பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னா, ஏதாவது வந்து ஒரு ஆசனமில் உட்காந்துக்கலாம். நான் வந்து இப்போ வஜ்ராசனில் உட்காந்துருக்கேன். வந்து நீங்கள் பத்மாசனம், அர்த்த பத்மாசனம், சுக்காசனம் எதுல வந்து உட்காந்துக்கலாம். இல்லை நாற்காலியில் உட்காரதுனால உட்காந்துக்கலாம். பெரியவர்களாம் இருக்காங்க, மூட்டு வலி இருக்குதுன்னா நீங்கள் நாற்காலிலேயே வந்து நம்ம உட்காந்துட்டு பண்ணிடலாம். இப்போ இந்த சூரிய நாடியில் வந்து ஒரு கையில் வந்து நம்ம சின்முத்திரை வந்து வச்சுருக்கலாம். இன்னொரு கையில் வந்து இந்த ஆள்காட்டி விரல் மட்டுமே எடுத்து வச்சுட்டு இடது நாடி வந்து மூடிடணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சூரிய நாடியில் தான் நம்ம பண்ண போகிறோம். சூரிய நாடினா வலது பக்கம். அதனால் வந்து இடது பக்கத்தில் இருக்க இந்த மூக்க துவாரத்தை வந்து நம்ம மூடிட்டு வலது பக்கம் மட்டுமே வந்து மூச்சை இழுத்துட்டு மூச்சை வந்து வெளியில் விட போகிறோம். இதில் வந்து நமக்கு ஏற்கனவே தெரியும், மூச்சு இழுக்கும் போது வயிறு வெளியில் வரணும், மூச்சு விடும் போது வயிறு வந்து உள்ளே போகணும். இப்போ அதை அப்படியே தொடர்ந்து வந்து நம்ம செஞ்சுட்டே வந்துடலாம். கண்களை மூடிக்கலாம். முதுகுத்தை நல்லா நேராக வச்சுட்டு இடது நாடியை வந்து மூடிடலாம். வலது பக்கமாக மூச்சை இழுத்துட்டே மூச்சு வெளியில் விட போகிறோம். தளர்த்திக்கலாம். இப்போ நம்ம பண்ணது வந்து நான் ஒரு 6 முறை வந்து பண்ணியிருக்கேன். இடது நாசை மட்டும் மூடிட்டு வலது நாசு வழியாக மட்டுமே மூச்சை இழுத்துட்டு மூச்சை வந்து வெளியில் விட்டுட்டு இருந்தோம். இதே மாதிரி அப்படியே செட்டாக வந்து நம்ம செஞ்சுட்டே போகலாம். முடிஞ்சால் வந்து ஒரு 10 முறை கூட செஞ்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு 10 முறை, அப்புறம் இன்னொரு 10 முறை, இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு அட்லீஸ்ட் இன்னொரு 3 செட்டாவது பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம அடுத்தது வந்து கபாலபதி பார்க்க போகிறோம். அடுத்த பிராணாயாமா பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணுறதுனா வந்து கபாலபதியிலேயே நிறைய வேறுபாடுகள் இருக்குது. நம்ம வந்து இப்போ ஒரு மூக்கை மூடிட்டு தான் நம்ம அதே மாதிரி வந்து பண்ண போகிறோம். எப்படின்னா அதே மாதிரி இடது கையை வந்து நம்மளோட சின்முத்திரையில் வந்து இப்போ வச்சுருக்கோம். வச்சுட்டு இப்போது ஆள்காட்டி விரலை மட்டும் வச்சுட்டு நம்ம வலது நாசியை மூடிட்டு வேகமாக வந்து மூச்சை வந்து வெளியில் விட போகிறோம். மூச்சை இழுத்துட்டு வேகமாக வந்து ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸலேஷன் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். அதை வந்து தொடர்ந்து வந்து நம்ம செஞ்சுட்டே வருவோம். ஒரு நாடி வழியாக, ஒரு மூக்கு துவார வழியாக மட்டுமே. எப்படின்னா அதே மாதிரி முதுகு தண்டில் வந்து நேராக்கி வச்சுக்கோங்க. கண்களை மூடிக்கலாம். ஆள்காட்டி விரல் வச்சு வலது நாசியை மூடிட்டு இடது நாசி வழியாக மட்டுமே வந்து மூச்சை வந்து வேகமாக வந்து விட போகிறோம். தளர்த்திக்கலாம். இப்போ அதே மாதிரி அதே ஆள்காட்டி விரலை வச்சு இடது நாசியை மூடிட்டு வலது நாசி வழியாக மட்டுமே வேகமாக வந்து மூச்சை வந்து விட போகிறோம். தளர்த்திக்கலாம். இது வந்து கபாலபதி. இது வந்து நம்மளோட வந்து அந்த ஹீட்டை வந்து எடுத்து நமக்கு வந்து நல்லாவே வந்து அந்த டைஜஷன் ப்ராசஸ் வந்து நல்லாவே வந்து நமக்கு செஞ்சு கொடுக்கும். இது கபாலபதியிலே நிறைய வேரியேஷன் இருக்குது. நம்ம வந்து இப்போ அந்த சிங்கிள் பண்ணது வந்து சிங்கிள் நாசில் கபாலபதி. ஒரு நாசில் மட்டும் மூடிட்டு இன்னொரு வழியாக மட்டும் நம்ம பண்ணிகிட்டே வந்தோம். இது தொடர்ந்து வந்து நிறைய ரவுண்ட்ஸ் பண்ணிகிட்டே வரும்போது பார்த்திங்கன்னா அந்த பலன்கள் வந்து நமக்கு வந்து ஜாஸ்தியாகவே இருக்கும். இந்த பிராணாயாமாவையே முயற்சி செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.